Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் 2 kg 2 tier கேக்கு நம்ம ரெயின்போ தீமில் உள்ள ஒரு டெக்கரேஷன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக்கோட டீட்டெயில் சொல்லிடுறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 2 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. நான் இப்போ இது 2 kg 2 tier செய்திருக்கிறேன். இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ண டின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 inch அப்புறமா இன்னொன்று 5 inch. பாட்டம் டயர் வந்து 1.5 kg வெயிட்டுக்கு செய்திருக்கிறேன். 2 7 inch டின்னுக்கு, டாப்பு வந்து 2 5 inch டின்னுக்கு. அப்படி டோட்டலாக சிங்கிள் டயருக்கு வந்து 6 லேயர்ஸ் வச்சு அப்படின்னா 2 tier நல்ல டால் கேக்காகவே செய்திருக்கேன். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் 2 டயருக்குமே ஸ்கை ப்ளூ கலரில் தான் ஐசிங் செய்திருக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண அந்த கலர் பார்த்தீங்கன்னா மேஜிக் பிராண்டில் உள்ள ஐஸ் ப்ளூ கலர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த டீட்டெயில்டு டெக்கரேஷன் இல்லை, உங்களுக்கு ஓரளவு சிம்பிளாக தான் நான் இதில் வீடியோவில் காமிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் 1 or 2 டிப்ஸாவது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி நீட்டாக ஐசிங் செய்யணும், ஐசிங் எப்படி மெல்ட் ஆகாமல் இருக்கணும், இது எல்லாமே நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லையும் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான். ஸோ இதுலேயுமே நான் திருப்பி சொல்கிறதுக்கு விரும்பலை. அப்படி உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஓல்டு வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்டன் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஐசிங் கொஞ்சம் எளியராகவே செய்துட்டேன். ஐசிங் செய்து ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டு கேக் டெலிவரி கொடுக்குற அந்த டைமில் ஃபாண்டன் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே செய்து கேக்கு நான் டெலிவரி கொடுத்தேன். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் டயரில் அந்த ரெயின்போ கலருக்கு நான் க்ரீம் யூஸ் பண்ணி அந்த ரஃபிள் டிசைன் கொடுத்துருக்குறேன். நான் செய்திருக்கிற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கேக்கு. கஸ்டமர் இந்த மாடல் கொடுத்து அந்த சேம் அதில் இருக்கிறது மாதிரியே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த ஒரு ரெயின்போ கலருக்கு நான் வந்து அந்த ஒவ்வொரு லேயர் மாதிரி நான் கொடுத்துக்க போகிறேன், ரஃபிள்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நமக்கு ஈக்குவலாக அந்த கலர் நம்ம செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் பார்த்தீங்களா. நான் அதனால ஜஸ்ட்டு ஒரு மார்க்கிங் நான் கொடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது மேபி அந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் வரலாம். கீழே வந்து ஸ்பேஸ் அதிகமாகலாம் வந்துருச்சுன்னா அந்த டிசைன் மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரியாக ஒரு லைன்ஸ் போட்டு கரெக்டாக அந்த 6 கலர்ஸ் வந்து ஈக்குவல் ஸ்பேஸுக்கு வரது மாதிரியாக நான் வந்து மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பெட்டல் நாசில். நம்ம ரோஸ் ஃப்ளவர்ஸ் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த சேம் நாசில் தான். இந்த நாசிலுக்கு நம்பர் அப்படியெல்லாம் இல்லை, மீடியம் சைஸில் உள்ள பெட்டல் நாசில். ஆக்சுவலி இது அந்த எட்ஜஸ் வந்து வேவ் மாதிரியெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக தான் நான் கொடுத்துருக்குறேன். பட் அந்த பெட்டலோட டிசைன் பொறுத்து அந்த சின்ன ஒரு வேவ் டிசைன் தெரிகிறது. பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 year 1.5 years முன்னாடி நான் ஒரு பிரின்சஸ் தீம் கேக் மாடல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு வேவ் பேட்டர்ன் மாதிரி நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இதில் டோட்டல் 6 கலர்ஸ்லேயே நான் கொடுத்துருக்குறேன். அந்த 6 கலர்ஸுக்குமே சேம் நாசில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்காக 6 நாசிலெல்லாம் என்கிட்ட இல்லை, அந்த சிங்கிள் நாசில் தான் ஒவ்வொரு கலருக்கும் மிக்ஸ் பண்ணி அந்த சேம் நாசில்லே தான் அந்த 6 கலர்ஸோட டிசைனும் கொடுத்துருக்குறது. ஸோ இந்த 6 கலர்ஸும் நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னா வயலட் கலர், ஆக்சுவலி அது வந்து செஃப் மாஸ்டர் பிராண்டில் உள்ளது. அப்புறம் எல்லோ, அது மேஜிக் பிராண்டில் உள்ள எக் எல்லோ கலர். தென் க்ரீன் வந்து மேஜிக் பிராண்டில் உள்ள கார்டன் க்ரீன். அதுக்கப்புறமா கொடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து மேஜிக் பிராண்டில் உள்ள ஆரஞ்சு கலர். தென் ப்ளூ கலர் மேஜிக் பிராண்டில் உள்ள ஐஸ் ப்ளூ கலர். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிங்க், லாஸ்ட் ஒன் பிங்க் கலர், அது வந்து மேஜிக் பிராண்டில் உள்ள ரேடியன்ட் பிங்க். ஸோ இந்த 6 கலர்ஸ்லையுமே டிசைன் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா கேக் டெலிவரி கொடுக்குற அந்த டைமில் தான் நான் ஸ்டாக் பண்ணிக்க போகிறேன். இப்போ டாப் டயரில் பார்த்தீங்கன்னா 1/2 kg அந்த அளவு வெயிட் தான் வரும். அதனாலே அது ஸ்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய கஷ்டம்லாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா 2 டயருக்கும் காமனாக சென்டரில் வந்து ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டாப் டயரில் கொஞ்சம் ஃபாண்ட் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நான் கேக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஃபாண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலை. உங்களுக்கு மெயினாக அந்த க்ரீம் யூஸ் பண்ணி அந்த ரெயின்போ கலரில் அந்த ரஃபிள்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயமாவது கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.